வணக்கம். நம்ம உடம்பு ஏக்தம் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஆர்டரா இயங்கிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். ஆனா, அதுவே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிதைவுக்கு, அதாவது ஒரு டிஸார்டருக்கு போகுது. இந்த ஒரு விஷயத்த தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்க உடம்ப ஒரு விலை மதிக்க முடியாத மெஷின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நீங்க சரியா மெயின்டைன் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி உங்க எல்லாருக்குமே பொருந்தும். சரி, முதல்ல நம்ம உடம்ப ஒரு புது விதமா பார்க்கலாம் வாங்க. எப்படின்னா, ஒரு சூப்பரான ஹை பெர்ஃபார்மன்ஸ் லக்ஸரி கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது ஒரு மெட்டபாலிக் பேலன்ஸ்ல இயங்கிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் இத ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோமியோஸ்டாசிஸ்ங்கிற ஒழுங்கான நிலையில தான் நம்ம உடம்புல எல்லாமே கடிகார மாதிரி சரியா இயங்கும். ஒரு புத்தம் புது லக்ஸரி கார் ஷோரூம்ல இருந்து வெளியே வரப்ப எப்படி இருக்குமோ அப்படி. சரி, இப்போ ஒரு கேள்வி. இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கிற இந்த மெஷின்ல நாம தப்பான ஃபியூல் போட்டா என்னாகும்? யோசிச்சு பாருங்க. உங்க கார் பெட்ரோல் டேங்க்ல சக்கரை பாக ஊத்துனா எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் நம்ம உடம்புக்கும். நாள்பட்ட உயர் ரத்த சக்கரை, அதாவது chronic ஹை blood சுகர், சரியா அந்த வேலையை தான் பாக்குது. அது நம்ம சிஸ்டத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் பிசுபிசுப்பா மெதுவாக்கிடுது. இந்த HbA1c டெஸ்ட்னு சொல்றாங்களே, அது சரியா இத தான் செக் பண்ணுது. அதாவது, இந்த தப்பான ஃபியூவலால நம்ம என்ஜின்ல எவ்ளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு கடந்த 3 மாசமா நடந்தத மொத்தமா காட்டிடும். அப்போ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சர்க்கரை கலந்த ஃபியூவல் ரொம்ப நாளைக்கு உடம்புல இருந்தா என்ன பண்ணுங்கிறது தான். அதுக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு. அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ், சுருக்கமா AGEs. ஆனா, இவ்ளோ பெரிய பேரெல்லாம் நமக்கு எதுக்கு? இன்னும் சிம்பிளா, பவர்ஃபுல்லா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, அதுக்கு பேரு சக்கரத்துரு. ஏன்னா, நிஜமாவே அது உடம்புக்குள்ள துருப்பிடிக்கிற மாதிரி ஒரு வேலையத்தான் செய்யுது. பாருங்க, இந்த ஒப்புமை எவ்ளோ அருமையா இருக்குன்னு. ஒரு பெரிய இரும்பு பாலம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிச்சு, பலம் இழந்து கடைசியில உடைஞ்சு விழுகுதோ, சரியா அதே மாதிரிதான் இந்த சர்க்கரை துரு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை மெதுவா அரிச்சு செயலிழக்க வைக்குது. இது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனை இல்ல. இந்த சர்க்கரை துரு நம்ம இரத்த குழாய்களை விரைக்க வைக்குது, தேவையில்லாத வீக்கத்தை உண்டாக்குது, நம்ம செல்கள் சீக்கிரமே வயசான மாதிரி ஆக்குது. கடைசியில கிட்னி, நரம்புன்னு முக்கியமான உறுப்புகள் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, இந்த துரு பிடிக்கிற ப்ராசஸ இன்னும் வேகப்படுத்துற சில பொதுவான தவறுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். நாம செய்யற சில மெயின்டெனன்ஸ் தவறுகள் தான் இதுக்கு முக்கிய காரணம். தப்பு, நான் தான் மாத்திரை போடுறேனே, அதனால எவ்ளோ வேணும்னாலும் வெள்ளை சாதம் சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறது. உண்மையில என்ன நடக்குதுன்னா, இது பத்தி எரியிற நெருப்புல, அதாவது டயபிட்டிஸ்ல பெட்ரோல, அதாவது வெள்ளை சாதத்தை ஊத்திட்டே ஒரு ஸ்பூன் தண்ணிய, அதாவது மாத்திரைய ஊத்தி அணைக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. இது வேலைக்காகுமா? ரெண்டாவது தப்பு, காலையில பாகற்காய் ஜூஸ் குடிச்சிட்டேன், அதனால இன்னைக்கு முழுக்க எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு நம்புறது. அதாவது நம்மளோட அடிப்படை பழக்கங்களை மாத்தாம இந்த மாதிரி சில விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது. பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தப்புன்னு சொல்லல. ஆனா நம்ம உணவுல ஸ்மார்ட்டான மாற்றங்களை செய்யாம இது மட்டும் போதும்னு நினைக்கிறது வெறும் மன திருப்திக்கு தான். அது உடம்புல உருவாகிற அந்த சர்க்கரை துருவை நிறுத்தவே நிறுத்தாது. மூணாவது, இதுதான் ஒருவேளை ரொம்பவே ஆபத்தான தவறா இருக்கலாம். எனக்கு நல்லதானே இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, கால் வலிக்கல, அதனால என் சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் போதே பாதி டேமேஜ் உள்ளுக்குள்ள நடந்திருக்கும். உறுப்புகளுக்கு 50% பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு 10-20% அறிகுறியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இந்த கேப் தான் ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் இத ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. கடைசியா 4வது தப்பு, எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே இது இருக்கு, அதனால இது என் தலையெழுத்து, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு போறது. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நம்மளோட மரபணுக்கள் துப்பாக்கியில குண்டுகளை நிரப்ப மட்டும்தான் செய்து, ஆனா அந்த ட்ரிகர் அழுத்துறது நம்ம வாழ்க்கை முறைதான். நம்ம கையில தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. அப்போ அந்த ட்ரிகர் அழுத்தப்படாம இருக்க நாம என்ன செய்யணும்? எப்படி நம்மள பாதுகாத்துக்கணும்? இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. ஒன்னு, நம்மளோட பழக்க வழக்கம், அதாவது ஹேபிட்டோம சரியா உருவாக்குறது. இன்னொன்னு, ஊட்டச்சத்து கல்வி அறிவு, அதாவது நியூட்ரிஷன் லிட்ரஸிய வளர்த்துக்கிறது. இந்த ரெண்டும் இருந்தா அந்த துப்பாக்கியோட சேஃப்டி லாக் எப்பவும் ஆன்ல இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம உடம்ப ஒரு கோயிலா நினைச்சா அதுக்குள்ள நாம போடுற சாப்பாடு குப்பையா இருக்கக்கூடாது இல்லையா? அது ஒரு புனிதமான பிரசாதமா இருக்கணும்.